இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்ஹேண்ட் பற்றின ஒரு ஷார்ட் வியூ தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஹேண்ட் வந்து எந்த மாதிரி படிக்கிறது, ஷார்ட்ஹேண்ட் படிக்கணும்னு வந்துட்டாலும் கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒரு ஐடியாஸ் இல்லை, இயர்ஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்ஹேண்டை ஷார்ட் டைமில் முடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஹேண்ட் வந்து பேசிக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு ஆன்லைன் கோச்சிங்லேயோ நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் நீங்களே ஓனாக பண்ணிக்கலாம். ஓரளவு காலேஜ்லாம் முடித்து ஓரளவு மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நீங்களே ஓனாக பண்ணலாம். இது இன்ஸ்டியூட் போய் தான் கற்றுக்கணுமா அப்படின்னா இல்லை, பேசிக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசிக்கை படிக்கிறது வந்து நேரில் படிக்கிறது கரெக்டாக இருக்கும். லைவில் இருக்கும்போது நம்ம என்னவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம், டவுட்டு பத்தாதுக்கு நீங்கள் போடுற ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி கொடுக்குறவங்க இன்னுமே அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம், கோச்சிங் எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஜெக்ட்டு அட்டன் டைமில் பண்ணுறது பெஸ்ட்டாக, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்க கொஸ்டின்னு. நீங்கள் 2 சப்ஜெக்ட் தாராளமாக பண்ணலாம். ஆனால் எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஷார்ட்ஹேண்ட் மட்டும்தான் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன், சிஓஏ பண்ணுறேன், என்னோடய ஃபுல் ஸ்டடீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் எல்லாமே இதில் தான் இருக்குது, நான் எங்கேயும் ஒர்க்குக்கு போகிறதில்ல, வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஐ எம் ஒன்லி ஃபோக்கஸ் ஷார்ட்ஹேண்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஷார்ட்ஹேண்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூனியர் ஒரு ஹையர் போகிறது, அதையும் தாண்டி அஸ்ய பிகினராக வரும்போது 2 சப்ஜெக்ட்லேயுமே ஜூனியரில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஜூனியர் ஏற்கனவே முடிச்சிட்டிங்க, ஒரு தடவை வந்து எக்ஸாம் போயிட்டு பாஸ் ஆகலை, ஆனால் நான் ஓரளவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரூவாக ஹையர் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் லோயர் புக்கு எழுதுறது பெஸ்ட்டு. நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணலை, எக்ஸாமுக்கு போகிறீங்க போகலை, தட்ஸ் நாட் எ மேட்டர். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு தடவையாவது லோயர் புக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹையர் புக் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ரோக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைகாட் ஆகிடும். லோயரில் பார்த்தீங்க அப்படின்னா லோயரை விட உங்களுக்கு ஹையர் வந்து ஈஸியாகவே இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாமே லோயரில் வந்து உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் போடுறது பெருசாக இருக்கும், ஹையரில் வரும்போது அப்படியே ஷார்ட் பண்ணிக்கும். இது ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபபிள் உங்ககிட்ட நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த கேபபிள் இருக்குது, அதை நீங்கள் வந்து க்ரோத் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்டன் டைமில் 2 சப்ஜெக்ட் போகலாம். ஒரு சப்ஜெக்டை கவர் பண்ணுறதுக்கு 3 months போதும். நீங்கள் எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக கரெக்டான ப்ராக்டிஸில் உட்காந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணணுன்ற ஷெட்யூலில் உட்காந்திங்க அப்படின்னா 3 months அப்படின்றது ஷார்ட்ஹேண்டுக்கு சாலிடாக போதும். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஹேண்ட் படிக்கிறதுக்கு டியூரேஷன் எவ்வளோ ஷார்ட்ஹேண்ட் டைப்பு சிஓஏ எல்லாமே முடிக்கிறதுக்கு அஸ் எ பிகினராக வரீங்க அப்படின்னா சாலிடாக 2 years தேவைப்படும். நீங்கள் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் 4-5 வருஷமாக முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஷார்ட்ஹேண்ட் வந்தால் நான் டக்குன்னு 6 மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க. ஸோ 6 மாதத்தில் 2 ஹையர் முடிக்கிறது அப்படின்றது பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். நீங்கள் டைப்பு சிஓஏ ஷார்ட்ஹேண்ட் எல்லாமே முடிக்கிறதுக்கு 2 years உங்களுக்கு சாலிடாக எடுத்துக்கும். இதுவுமே நீங்கள் எல்லா அட்டம்ப்ட்டுமே கரெக்டாக கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 years, இல்லை அப்படின்னா உங்களுக்கு இயர்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஹேண்டை வந்து எந்த மாதிரி ஷார்ட்டாக முடிக்கிறது, சிம்பிள் திங்க்கு. டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு ஆஃப் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆகணும் அப்படின்னா 7 நிமிஷம் ஸ்பீடு எழுதுகிறோம் அப்படின்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, ஒரு 14 நிமிஷம் 13 நிமிஷம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடை நீங்களே ஓனாக ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஆன்லைன் கோச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர் கிளாஸ்ன்னு போடுவாங்க. இப்போ நம்மள்ட்டையுமே பிகினருக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 13 நிமிஷம் 14 நிமிஷம் அந்த மாதிரி கொடுப்போம். போக போக அதோடது வந்து குறைச்சிட்டு வரணும். ஸோ நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த வேலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். எடுத்தோன்னே நீங்கள் 7 நிமிஷம் 8 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ்க்கு உங்கள் கை பழகலை, ஸ்பீடு பிக்கப் ஆகலை, அப்போ உங்களால் எப்படி எழுத முடியும்?
ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து லூஸ் ஆகும். ஸோ பிகினராக வரவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வரணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன் எழுதினாலும் தெளிவாக எழுதணும், பைகாட் பண்ணி எழுதணும். ஷார்ட்டன் வந்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டிங்க, அதுக்கப்புறமேல் நீங்கள் எழுதும்போது அந்த வார்த்தைங்களுக்கு உரிய ஸ்ட்ரோக்கை வந்து உங்களால் ஸ்பீடாக எழுத முடியாது. ஆனால் புக்கை பார்த்து நீங்கள் திரும்ப திரும்ப அதுவே எழுதும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் இல்லாமல் அந்த வார்த்தைங்க இதுக்கு அடுத்து இந்த வார்த்தை, இதுக்கு அடுத்து இந்த வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே பைகட் ஆகிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் புரிஞ்சாலும் புரியாட்டி நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் கை வச்சு எழுதுவீங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலாக நடக்கிறது தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு வார்த்தை தெரியுது ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் போட்டது புரியலை, கரெக்டான பொசிஷன் இல்லை அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் ஃப்ரம் பிகினிங்லேயே உங்களோட ஸ்ட்ரோக்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். வித் பொசிஷனோடு எழுதுகிறோமா, ஃபஸ்ட்டு பொசிஷனா, செகண்டா, தேர்டா, என்ன பொசிஷனில் எழுதிட்டுருக்கோம். டார்க் லைட் வந்து தேவையில்லை, ஏன்னா ஸ்பீடு எழுத அது டார்க் லைட்லாம் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. பொசிஷனோடு எழுதுறது உங்களுக்கு கடைசி வரைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் வர்றவங்க ஜூனியர் புக்கை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விடக்கூடாது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை, 3 months தான் இருக்குது, அந்த டைமில் வந்து ஜூனியர் புக் எடுக்கிறீங்கன்னா ஜூனியரை மட்டுமே பார்த்துட்ருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 6 months இருக்குது, இப்போ இருக்க டைமில் இப்போ நீங்கள் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 6 months நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்னா ஜூனியர் புக்கை ஒன்ஸ் எழுதிட்டிங்கன்னா கூட அதையும் தாண்டி சீனியர் புக் எடுத்துக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா வர வேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஜூனியரை நீங்கள் நல்லா ஜூனியர் புக்கை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சீனியர் புக்கில் இருக்க எக்ஸ்ட்ராவான வேர்ட்ஸு இல்லை அப்படின்னா அதே ஜூனியர் புக்லேயே சீனியர் புக்கில் கம்பேரிசன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, உங்களோட ஸ்பீடை வந்து குறைக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரோக் போடும்போது நமக்கு கை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், லாங்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் அதே ஸ்ட்ரோக்கை சின்னது பண்ணி போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், எழுதுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவிட்டி தெரியும், நம்மளால் டக்குன்னு எழுத முடியுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கிறது நல்லது. அந்த கம்பேரிசன் எப்போ பண்ணணும் அப்படின்னா 6 months டைம் இருக்கும்போது பண்ணணும். நீங்கள் 3 months இருக்கும்போது, 2 months இருக்கும்போது, 1 month இருக்கும்போது இந்த கம்பேரிசன் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்டன் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் அது சம்மந்தமாக இருக்க வேர்ட்ஸ், அதை சுற்றி என்ன இருக்கோ அதை நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஜூனியரில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, விட்டுட்டிங்கன்னா கூட அடுத்த எக்ஸாம்லேயே சீனியர் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரோக்ஸை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸ்பீடை மட்டும் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீடை மட்டும் பிக்கப் பண்ணுறது அப்படின்றது ஷார்ட்டனுக்கு கண்டிப்பாக அது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. ஸ்ட்ரோக்ஸை எல்லாமே நீங்கள் பைகாட் பண்ணணும். இப்போ ஜூனியர் நான் ஒரு தடவை எழுதிட்டேன், 2 தடவை எழுதிட்டேன், எனக்கு எழுதி அதுவே சலிச்சிருச்சு, ஆனால் ஸ்பீடு என்கிட்ட கையில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சீனியர் போடலாம். ஸ்பீடு இருக்குது ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் சீனியர் அளவுக்கு ஷார்ட் பண்ணலை. அப்போ ஷார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜூனியர் முடிச்சுட்டு எல்லாத்துலேயுமே ஜூனியராக முடிச்சு தான் போகணுமா, ஜூனியர் முடிக்கணும், அடுத்து இன்டர் முடிக்கணும், அடுத்து ஹையர் முடிச்சு தான் ப்ராப்பராக தான் போகணுமா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் 2 இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே ஹையர் இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் ப்ரியாரிட்டி. ஒரு ஹையர் ஒரு லோயர் இருக்கிறது ஷார்ட்டனுக்கான எலிஜிபிள்ஸு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் வந்து சீனியரில் இருக்கும், இன்டர்லேயும் இருக்கும் இங்கிலீஷில். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 45 மார்க் எடுத்தால் பாஸு, அதே மாதிரி ஃபஸ்ட் பேப்பர்லேயும் 45 இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து 90 மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஃபார்மேட் இருந்து ஓரளவு கண்டென்ட்டோடு எழுதியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 45 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி கொஞ்சம் ஓன் ரைட்டிங் இருக்கும். உங்களோட ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ஷார்ட்டன் வந்து எந்த மாதிரி டைமில் படிக்கிறது நல்லது. இப்போ நான் ஸ்கூல் டைமில் படிக்கிறேன், அது வந்து ஓகேவா, இல்லை காலேஜில் படிக்கிறேன், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறேன், எந்த டைமில் படிக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டைம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு பைகாட் பண்ணி படிப்பாங்க, அதோட சீரியஸ்னஸ் புரியாது. காலேஜ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா
காலேஜில் நமக்கு டைம் அதிகம் இருக்கும். ஸோ இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்க ஷார்ட்டன் வந்து பார்ட் டைமாக எடுத்து படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கும்போதே டைப்பு ஷார்ட்டன் ரெண்டையுமே முடிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து ஒரு 6 மந்த்ஸோ 1 இயர்க்குள்ளேயோ சர்வீஸ்க்குள்ளே போயிடலாம். சின்ன வயசுக்குள்ளே சர்வீஸில் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கொஞ்சம் வருஷத்துலேயே ப்ரொமோஷன் ஆகிடும். ஸோ சின்ன வயசுலேயே ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு இந்த ஷார்ட்டனும் டைப்பும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரியாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே வரத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான சின்ன வயசுக்குள்ளே வரத்துக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவு 25-26 ஏஜ் வரும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் இருப்பீங்க. இன்னுமே சர்வீஸ் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் ரேஞ்சில் போகலாம். ஸோ அந்தளவுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இருக்க டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறாங்க, ஷார்ட்டன் பண்ணுறாங்க. இதில் டைப் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷார்ட்டனை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஒர்க்கு, ஸ்கூலில் அந்த கொடுக்குற ஹோம் ஒர்க்கு அந்த டைமில் இதை பண்ணும்போது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியணும். அந்த வயசுக்கு அந்த ஓரளவுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க பேசிக் தெரிஞ்சுக்கட்டும், எக்ஸசைஸ் எழுதட்டும், ஜஸ்ட்டு பேசிக் தெரியட்டும். அவங்களால எவ்வளோ முடியுதோ அதை வந்து பண்ணட்டும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டெனோ எழுதிட்டுருக்க பேரண்ட்ஸே குழந்தைங்கள வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் சில பேர் நம்மள்ட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்க அப்படின்ற போது ஸ்கூல் படிக்கிறாங்கன்ற போது அவங்களோட லெவலுக்கு நீங்கள் திங்க் பண்ணணும். அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் இருக்குது, அவங்களோட ஸ்கூலில் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் இருக்கும், அடுத்து அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டன் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ குழந்தைங்கள வந்து அந்தந்த வயசு இந்த வயசில் இதை பண்ணணும், அந்த அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதுக்கு இவங்க தான் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இவ்வளோ தான் பண்ண முடியும்னா அவ்வளோ மட்டும்தான் பண்ணணும். ரிலாக்ஸேஷன் இருக்கணும், கேமிங்கில் அவங்களுக்கு டைம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, இல்லை நெய்பர்ஸ்கிட்ட இருக்கிறது, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நடக்கும்போது கேஷுவலாக நம்ம வந்து நீங்கள் ஷார்ட்டனை டீச் பண்ணலாம். ஓவராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் போகணும், நீ ஷார்ட்டனை முடிக்கணும், இந்த தடவை எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு டிப்ரெஷனை வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அந்த வயசில் நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க படிப்பாங்க, எழுதுவாங்க. ஆனால் ரிசல்ட் அந்தளவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா அது கம்மி தான். மேபி அவங்க கோச்சிங்கில் கொடுத்தாலுமே கூட அவங்களுக்கு அதோட ஃபுல் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒர்க்கில் வரும்போது பின்னாடி அவங்க காலேஜ்லாம் முடித்து இப்போ ஷார்ட்டன் முடிச்சுட்டு பின்னாடி ஒர்க்கில் வரும்போது அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீ ட்ரைனிங்காவது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஷார்ட்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டெனோ முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் பத்தாது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. டிஎன்பிசியில் இல்லை, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மற்ற அதர் இதில் போயிட்டிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஆன் த ஸ்பாட்டில் அப்போதைக்கு அவங்களுக்கு ஷார்ட்டன் கோச்சிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க பண்ணட்டும், ஆனால் அவங்கள ஓவராக புஷ்அப் பண்ணாதீங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். காலேஜ் டைம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் முடித்தவங்க இப்போ காலேஜில் விட்டுட்டாங்க, தெரியலை, படிக்கலை அப்படின்னாலும் காலேஜ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா முடிச்சுட்டு காம்படிட்டிவில் போகிறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருக்காங்க, இருந்துட்டு நான் கட் ஆஃப் வந்து ஒரு 90 போடுறேன், ஒரு 100 கொஸ்டின் அடிக்கிறேன், 120 இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னுமே முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ நீங்கள் கட் ஆஃப் எய்ம் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் நிறையா எழுதுங்க. டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டன் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய டெஸ்ட் எழுதணும். நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம், எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த தடவை இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ வாங்கியிருக்கோம், அடுத்த டெஸ்ட்டில் நம்ம இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு டே பை டே ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஷார்ட்டனாக இருந்தாலும் சரி, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அவங்களால ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் எந்த வேலை எந்த விஷயம் செஞ்சாலுமே கண்டினியூட்டி வேணும். ஸோ ஷார்ட்டன் வந்து நெக்ஸ்ட்டு நான் சீனியர் பண்ணுறேன், ஒரு ஜூனியர் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் பண்ணுறேன் அப்படின்றவங்க இப்போலேருந்தே உங்களோட ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரிலாக்ஸேஷன் எடுத்துகிட்டு கை டைம் விட்டுட்டு டச் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஆடியோ கேட்டு ஜஸ்ட் எழுதுகிறேன், அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன், இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்துக்காதீங்க. ஃப்ரம் பிகினிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா 3 விஷயம் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரோக்ஸை வந்து பைகாட் பண்ணி எழுதுனதவே திரும்ப திரும்ப எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ கேட்டு எழுதணும். ஆடியோ கேட்டு எழுதிட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக எழுதணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதி நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். அதே சமயம் நீங்கள் எழுதுகிற 2 லைன் எழுதினாலும் எழுதி முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு 2 லைன் எழுதுறீங்கன்னா எழுதி முடிச்சோன்னா வாசிச்சு பாருங்கள்.
பேக்லேருந்து வாசிங்க, சென்டர்லேருந்து வாசிங்க, ஃப்ரம் பிகினிங்லேருந்து வாசிங்க. எப்படி வாசித்தாலும் அந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு புரியுதா, நீங்கள் எழுதுகிற வார்த்தைங்க சென்டென்ஸாக வருதா, எந்த வார்த்தை விட்டுருக்கோம், எந்த ஸ்ட்ரோக் விட்டுருக்கோன்னு இப்போலேருந்து பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நல்லா உங்களை வந்து எவாலுவேட் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு 4 லைன் நீங்கள் எழுதினாலும் சரி, எழுதின உடனே டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக எழுதணும். அது இப்போலேருந்தே எழுதணும். இப்போலேருந்தே எழுதும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேசி இருக்கும், மிஸ்டேக்கோட லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், இப்போலேருந்தே நம்ம தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தடுத்து சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். கடைசி நேரத்தில் போட்டிங்க அப்படின்னா பயத்தில் உங்களால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டினியூட்டி வேணும், கான்ஃபிடென்ட் வேணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாலரன்ஸும் இருக்கணும். சில விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு நடக்கும். சில இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்காக ஒரு அப்ரோச்சில் போவோம், ஆனால் அங்கே நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாலரேட் பண்ணணும். கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவோட, ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அதை ஹேண்டில் பண்ணணும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சில் சொன்னாங்க, எனக்கு ஒவ்வொரு தடவையுமே வந்து எக்ஸாம் போகும்போது அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, ஆனால் நம்ம எழுதும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபேன்லேயே எழுதுனனால அங்கே போய் எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடுது, கை பாடி எல்லாமே ஆகிட்டு என்னால் எழுத முடியல, சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிஃபோர் 2 எக்ஸாம் இருக்கும், அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு, நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா நைட் எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்ணியிருந்தாங்க, 10 o'clock அந்த டைமில் கால் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக பேசி ஆகணும்னு. ஈவினிங்கும் கால் பண்ணாங்க, அப்போ நான் கால் எடுக்கல. அப்போ நைட்டு கால் பண்ணும்போது சரி 10 o'clock திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்களே, சரி என்னவா தான் இருக்கும் அப்படின்னு அட்டன் பண்ணி கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னது இதுதான். ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் போட்டு எல்லா டைமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் சென்டர் போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த இதில் ஸ்வெட்டிங் ஆகி எழுத முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸாமில் எப்படி இருக்கோ அந்த சரௌண்டிங்கு, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை வந்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணனால இந்த தடவை எனக்கு ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன், என்னால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எக்ஸாமில் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டை எதிர்பார்க்குறீங்க, இல்லை எப்படி அங்கே எக்ஸாமில் இருக்குது, ஹாலில் இருக்குது. இது வந்து ஒரு சிலர் எக்ஸாமுக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனால் என்னால் எழுத முடியல, எனக்கு பதட்டமாக இருந்தது, எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அடுத்த எக்ஸாமில் அதே அங்கே என்ன உங்களுக்கு கிடச்சிச்சோ அதே இதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸாம் சென்டரோ அங்கே இருக்க ஒரு கிளைமேட் இதோ சர்க்கம்ஸ்டான்சஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து நியூவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அதை வந்து கேஷுவலாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டேன், கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் முடித்தா தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா, இல்லைன்னா கிடைக்காதா, கட் ஆஃப் அதிகமாக இருக்குமா, அந்த மாதிரி சில பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே டைப் முடிச்சிருக்கீங்க, டைப் அப்போ தான் படிக்கிறீங்க, 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காம்படிட்டிவையும் ஈக்குவலாக கொண்டுட்டு போகிறீங்க, இந்த டைப்ரைட்டிங் ஷார்ட்டனையும் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக காம்படிட்டிவ் படிச்சுட்ருக்கீங்க, எனக்கு அதில் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னா நீங்கள் டைப்ரைட்டிங்கை முடிச்சுட்டு கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஸ்டெனோ மேலே விருப்பம் இருந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து விரும்பணும், ஒரு லவ்விங் இருக்கணும், நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும், அதை கற்றுக்கிட்டு அதை ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 years எடுக்கும். இல்லை நான் காம்படிட்டிவ் நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தேவை, அவ்வளோதான், அதுக்கு வந்து நான் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் அப்படின்றனால டைப்பிஸ்ட்டாக போகலாம், எனக்கு ஒரு கேட்வே இருக்குது, அதுக்காக நான் இதை அடிஷ்னலாக முடித்தேன், ஆனால் ஷார்ட் அண்ட் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் திரும்பவும் படித்து தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 years அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, காம்படிட்டிவ் கட் ஆஃப் குறையிறது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் காம்படிட்டிவையும் இதே இந்த டைப்ரைட்டிங் முடித்து சிஓஏ பண்ணுறதையும் கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் டைப்போட கூட தாராளமாக நிறுத்திட்டு காம்படிட்டிவை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை படிச்சுட்ருக்கீங்க, 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற போது ஷார்ட் அண்ட்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஷார்ட் அண்ட் படித்தா ஷார்ட் அண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து இதில் ஜெயிக்க முடியும். நீங்கள் காம்படிட்டிவும் சைட் பை சைடாக பார்த்துட்டு ஷார்ட்டனையும் பண்ணிங்கன்னா 2 பக்கமே சொதப்பும், வருஷம் பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
என்ன உங்களுக்கு டிசிஷனோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்னுமே வேறு ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். இதில் கால் பண்ணதில் நிறைய பேர் கேட்ட காமனான டவுட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட் அண்ட் வந்து ஒரு அழகான சப்ஜெக்ட்டு, விரும்பி படிங்க. ஒரு தடவை 2 தடவை நம்ம எழுதிட்டோம், நம்ம தோத்துட்டோம், ஏன் 4-5 தடவை 7 முறை எழுதி அதுக்கப்புறம் ஜெயிச்சு போஸ்டிங் வாங்கினவங்களாம் ஷார்ட் அண்டில் இருக்காங்க. அதே இவங்க 7 தடவை பண்ணுறாங்களே, 7 தடவை படிச்சுமே இன்னும் போஸ்டிங் வாங்கலேன்னு கிண்டல் பண்ணவங்க இன்னும் போஸ்டிங் வாங்காமலும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைவ் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை ஷார்ட் அண்ட் படித்தாலும் சரி, விரும்பி செய்யுங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு இதை கற்றுக்கிறோம். ஷார்ட் அண்டை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கிறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். எல்லாருக்கும் அது வராது. அதை நான் திரும்ப திரும்ப நான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு லாங்குவேஜ், நியூவாக அதை லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே நிறைய போய் ஒரு எக்ஸாமுக்கு போய் அதில் ஆடியோ கேட்டு ஜஸ்ட் 7 நிமிஷத்தில் நம்மளோட ஸ்பீடையும் நம்மளோட ஸ்கில்லையும் காமிச்சு அதில் நம்ம ஜெயிச்சு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவோட இதுவும் ஈக்குவலான ஒன்று தான். காம்படிட்டிவை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவில் நம்ம நிறைய சப்ஜெக்ட் படிப்போம். ஷார்ட் அண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் புக்கு ஒன்று, ஸ்பீடு புக்கு ஒன்று, அந்த ஒன்று புக்கு தான். அதை வந்து நீங்கள் இப்போலேருந்தே டைம் இருக்கும்போது ப்ராப்பராக கரெக்டாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களும் 1 hour ஒரு நாளைக்கு படிக்க முடிஞ்சால் கூட படிங்க. ஆனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக தெளிவாக படிங்க, கிளாரிட்டியோடு படிங்க. நீங்கள் ஷார்ட் அண்ட் படித்தாலுமே ஸ்ட்ரோக்ஸை வந்து கிளாரிட்டியோடு எழுதுங்க. எந்த விஷயம் பண்ணாலுமே அந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், நம்ம என்ன விஷயத்தை பற்றி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும், சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கும். நீங்கள் அது இல்லை, அதை தாண்டி வெளியே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அடுத்து என்ன நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ எந்த சப்ஜெக்டை படித்தாலும் நீங்கள் 4 லைன் படித்தாலும் சரி, 40 லைன் படித்தாலும் சரி, புரிஞ்சு படிங்க. ஸ்லோவாக போனாலும் தப்பு இல்லை, ஆனால் புரிஞ்சு நிதானமாக என்ன படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு படிங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லா இடத்துலையுமே ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ப்ரைம் ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரைம் கொடுத்து பண்ணுறதுக்கும் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாமே ப்ரைம் கொடுத்து பண்ணுறதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை எழுதிட்டீங்க, 2 தடவை எழுதுறீங்கன்னா அது நல்லா பதிவாயிடும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எழுதும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டுமே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அந்த 4 வருஷம் 5 வருஷத்துலேயுமே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு 4-5 கொஸ்டின் தான் முன்ன பின்ன போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய புக்கு எழுதியிருப்பீங்க, நிறைய புக்கு படிச்சிருப்பீங்க, அதை எழுதி பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னென்னா உங்கள்கிட்ட சப்ஜெக்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களை டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம மேலோட்டமாக எந்த விஷயத்தையுமே பார்க்கவும் கூடாது, மேலோட்டமாக படிக்கவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் போஸ்டிங் வந்து காம்படிட்டிவில் வாங்க முடியாது. பிகாஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே பைகாட் மெத்தடில் மட்டும் கிடையாது. காம்படிட்டிவில் நிறைய இப்போது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்டை படிங்க, சிலபஸ் எடுத்து படிங்க. சிலபஸில் என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்கான் அந்த வார்த்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கையும் தாண்டி சில சப்ஜெக்ட்டுக்கு சில ஸ்டாண்டர்டான புக்ஸை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, இது 2ஐயும் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே கொண்டுட்டு போகணும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, இது மினிமம்னு சொல்லலாம், மேக்ஸிமமே பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். இதில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் மேத்ஸு, இது 2க்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து இதுதான் உங்களை வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறதே. ஸோ நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம், எழுதிட்டே இருக்கோம் அப்படின்றவங்க மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது, வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கெலாம் ஏன் நம்ம டைம் கொடுத்துட்டு அப்படின்றத நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸை விட்டாலும் மெயின்ஸில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்லாம் அதிகம் வரும். ஸோ நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நியூவாக அப்டேட் பண்ணிக்கோங்க.
திரும்ப 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 சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், கான்ஸ்டண்ட்டாக இருங்க, தெளிவாக படிங்க. என்ன படிக்கிறோம், என்ன இருக்கோம் அப்படின்றது நமக்கு அந்த கான்வர்சேஷன் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிறதுல 2 வேஸ் இருக்குது. வீடியோ லென்த்தாக போகும். ஸோ இது நிறைய பேரோட டவுட்டுக்கான ஒரு வீடியோ தான் இந்த இதாக போட்டாச்சு, ஒரே வீடியோவாக போட்டாச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிறத வந்து நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ தான் நீங்கள் படிக்கிறதுக்கு பிகினிங்கில் வரீங்க அப்படின்னா, டாப்ல இருந்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் போகலாம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் போகலாம். பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் எப்படி போகிறது அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டைமில் நம்ம அதிக கொஸ்டின்ஸ் படிக்கலாம், இம்பார்ட்டண்டான ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுங்க, சிலபஸ் எடுங்க, டெஸ்ட் பேட்ச் நிறையா போடுங்க. நீங்கள் எதுவுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, டெஸ்ட் பேட்ச் போடுங்க. டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு ஷார்ட் டைமில் நீங்கள் அதிக சிலபஸை கவர் பண்ண முடியும். நான் எல்லாமே படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன் அப்படின்றதையும் தாண்டி, நான் எதுவுமே படிக்கல, எம்டியாக இருக்கேன், ஆனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடும்போது நாளைக்கு இது டெஸ்ட்டு, அடுத்த நாள் இது டெஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிப்பீங்க. நாளைக்கு இது டெஸ்ட்டு இருக்குது அப்படின்ற அந்த தனியாக எதுவுமே டெஸ்ட் இல்லை, நம்ம லெத்தாஜிக்கலாக தனியாக உட்காந்து படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா டைம் அதுக்கு அதிகம் எடுக்கும். நம்ம இன்றைக்கி படிக்கிறது இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது, நாளைக்கு கூட படிக்கலான்னு அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். ஆனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் போகிறோம் அப்படின்ற போது இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு எழுதி ஆகணும், இன்றைக்கி இதை பண்ணி ஆகணும். அதில் நம்ம 100% கொடுக்கலனாலும் ஒரு எபோவ் பார்த்திங்கன்னா 70% 80% வந்து நம்ம நல்ல ப்ரியாரிட்டிஸ் கொடுப்போம். நல்லா பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்போம். நாளைக்கு டெஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகிறது, ஷார்ட் டைமில் படிக்கலாம், அதிக சிலபஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், என்ன எக்ஸாம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, என்ன ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஷார்ட் அண்ட் போனாலும் சரி, இல்லை டைப் போனாலும் சரி, டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் இல்லாமல் அடித்து பழகுங்க. 2-3 லைன் கடைசியில் விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகலாம், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் ஆகலாம். இதை நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நியூவாக பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காம்படேட்டிவ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் நான் திரும்ப 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 சொல்லுவேன். எந்த அளவுக்கு டெஸ்ட்டு எழுதி நம்ம டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணி எந்த பாயிண்ட்டை விட்டுருக்கோம், எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த தப்பை திருத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தடவை அந்த கொஷினை பார்க்கும்போது, ஓ லாஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணோம், இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்றது நம்ம மைண்டில் நல்லாவே இருக்கும். அதையும் தாண்டி சில ஜிகேஸு, சில ஃபேக்ட் எல்லாமே ஷார்ட்கட் வச்சு படிங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டே மறந்து அந்த ஷார்ட்கட்டை கூட நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணுற டைமை குறைச்சிருங்க. டிஸ்கஷன் நீங்கள் எப்போ பண்ணோம்னா, நீங்கள் ப்ரிப்ரேஷன்லாம் ஓரளவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம். எதுவுமே தெரியாமல் டிஸ்கஷன் பண்ணுறோன்ற பேரில் டைமை வந்து வீண் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செப்ரேட்டாக உட்காந்து படிங்க. நீங்கள் ஓரளவு பேசிக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது, இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். கைடன்ஸ் இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்றவங்க ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீடு எல்லாருக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. யாருக்காவது டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.